இப்படியும் சிந்திக்க முடியுமா? புகழ்பெற்ற டென்னிஸ் விளையாட்டு வீரர் அவர். ஒரு போட்டியில் ஜெயித்து பெரிய பரிசுத் தொகையோடு மைதானத்தை விட்டு வெளியில் வருகிறார். ஏராளமான ரசிகர்கள் அவரை வாழ்த்துகிறார்கள். அப்போது ஏழ்மையான பெண்மணி ஒருவர் டென்னிஸ் வீரரை நெருங்கி, என் மகன் மருத்துவமனையில் தீர்க்க முடியாத நோயின் பாதிப்போடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், அவன் சிகிச்சைக்கு பணமில்லாமல் சிரமப்படுகிறேன் என்று கண்ணீரோடு சொல்லியிருக்கிறார். உடனே டென்னிஸ் வீரர் ஜெயித்த மொத்த பரிசு தொகையை அந்த ஏழை பெண்ணிடம் கொடுத்து, எப்படியாவது உங்கள் மகனை காப்பாற்றுங்கள் என்று இருக்கிறார். சில மாதங்கள் கழித்து அந்த ஊருக்கு வந்த டென்னிஸ் வீரரிடம் உள்ளூர் நிர்வாகி ஒருவர், உங்களிடமிருந்து பணம் வாங்கினாரே ஒரு பெண்மணி, அவர் உங்களை ஏமாற்றி இருக்கிறார், அவர் மகனுக்கு ஆபத்தான நோயும் இல்லை, உயிருக்கு போராடவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உடனே டென்னிஸ் வீரர் உற்சாகமாகி, ஆஹா, எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள், மகிழ்ச்சி. நான் தினம் தினம் அந்த பெண்ணின் மகனை நினைத்து கவலைப்பட்டேன், கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன், என் பணம் போனாலும் போகிறது, நல்ல வேளை அந்த பெண்ணின் மகனுக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று சொல்லியிருக்கிறார். இப்படியும் சிந்திக்க முடியுமா என்று நமக்கு தோன்றலாம். மகிழ்ச்சியாக கொடுப்பவர்களின் மனம் இப்படித்தான் சிந்திக்கும்.